கைஸ் இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா கேமுக்குள்ள இந்த ஒரு புல்லட் மாஸ்டர் என்ற அரைவரை மட்டும் கொண்டு வந்திருந்தானுங்க. நம்ம இன்னைக்கு தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போறோம். சோ நம்மளுக்கு இந்த என்ட்ரி அமௌண்ட் எத்தனை டைம்ல கிடைச்சிருக்கு, சோ அது என்னன்றது நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோட எண்ட்ல வந்து பார்த்தா ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசியிருப்பேன். சோ முடிஞ்ச அளவுக்கு பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் யாரெல்லாம் என்னமோ லைக் பண்ணாம இருக்கீங்களோ லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. நீங்க அந்த பெல் ஐக்கன் ஆல் போட்டா மட்டுமே தான் நம்ம போற ஷார்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பின்னிங் கண்டென்ட்டா இருக்கட்டும், லைவா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிபிகேஷனா வந்து சரி நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சோ நான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சத்தியமா எனக்கு கொடுக்க வரல. எனிவே நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர்லாம் ஓகேவா இல்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி ரைட், வாங்க நம்ம ஸ்பின்னிங் குள்ள போயிடலாம். சோ எப்பவும் போலதான் நம்ம முன்னோர்கள் பண்ற மாதிரி கிளியர் கேட்ச் எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு பாட்டு கேரக்டர் வந்து எக்யூப் பண்ணியாச்சு. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆடம் கேரக்டர் எக்யூப் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ஈவா கேரக்டர் எக்யூப் பண்ணிருக்கேன். சோ ரிமூவ்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டு ஃபுட் அண்ட் ஸ்கேட் போர்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ நம்ம ஸ்பின்னிங் குள்ள போறதுக்கு முன்ன பார்த்தா கர்னா கொலாப்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ கோல்ட் ரால போயிட்டு ஒரு 3 ஸ்பின்னை போடும். ஒன்று போட்டாச்சு, இன்னொரு 10 போடு, அப்படியே இன்னொரு 10 போடும். ஸோ நம்மளுக்கு இந்த பண்டில் வந்து பார்த்தா இந்த ஸ்பின்னிங்ல கொடுத்துட்டானுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ஈவெண்ட்டுக்குள்ள வாங்க ஸ்பின் பண்ண போயிடலாம். ஸோ மொதல் ஸ்பின்னை டைமண்ட் பார்த்தீங்கன்னா 9 கேட்கறானுங்க. நம்ம இந்த என்ட்ரி அமௌண்ட்டை பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது புல்லட்ல இருந்து கையெல்லாம் வச்சு வரானுங்க. சரி ரைட்டு மக்கள், நான் வாங்க நம்ம ஸ்பின்னிங்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக 9 கொடுப்பானா கேட்டால் எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டானுங்க, கருமாந்திர பிடிச்சவனுங்க. ஸோ உழப்பு கட்டணம் வந்துருமா, அது கூட வாய்ப்பு இல்லையா ரைட்டரா. ஸோ மொதல் ஸ்பின்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெக்டர் அண்ட் ஏடபிள்யூட இந்த ஒரு கிரியேட்டை கொடுத்துருக்கானுங்க. அதுலேயும் பார்த்தா பெர்மனெண்ட்னு ஒரு மைத்து நம்மளுக்கு நொட்டலை. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா 24 hours தான் கொடுத்துருக்கானுங்க கருமாந்திர பிடிச்சவங்க. ஸோ இந்த பராங்க ஸ்கின்னை கூட பார்த்தா அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏதோ ஃப்ரீ ரிவரில் கொடுக்குற மாதிரி இருக்குது. லைட் டைமில் தான் எஃபெக்ட் வந்துருக்கு. இதெல்லாம் டைம் எடுக்க எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சார் ரைட்டு, இப்போ நம்ம வாங்க 19 கொடுத்துடலாம். சுற்றி விடு கொடுத்துருவானா. டே உழப்போது. அரே மக்களே என்னடா பண்றீங்க, அநியாயம் பண்றீங்க. அடே இந்த பக்கத்துல ஊட போச்சுங்க. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தா ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. அடே டிவிடி கரீனா கோபால் பையன், எனக்கு இதாண்டா லாஸ்ட் ஸ்பின். டைமண்ட் என்கிட்ட இதுக்கு மேல பாரு ஒன்னு கூட கிடையாது. 39 லாஸ்ட் ஸ்பின்னா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கொலாப்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொலாப்ஸ் பண்ணி சுத்தி விட்டுருக்கோம். அட்லீஸ்ட் இந்த பராங்காச்சும் கொடுப்பானா பாப்போம். அரே அந்த பராங்க கூட கொடுக்கலங்க, நம்மளுக்கு அந்த ஒரு கிரியேட்டை கொடுத்துருக்காங்க. கைஸ் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, ட்விஸ்ட் இருக்குன்னு. இதான் அந்த ட்விஸ்ட். நான் இது வரைக்கும் இந்த கேமுக்கு மந்த்லி வீக்லி டாப் அப் எதுவுமே பண்ணது கிடையாது. பட் இப்போ நான் வந்து ஒரு மந்த்லி போட்டுருக்கேன். பிகாஸ் என் அக்கௌண்ட்ல என்ட்ரி அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கிடையாது. அண்ட் எனக்கு இது கண்டென்ட்டா யூஸ் ஆகும், அதுக்காக மட்டுமே தான் மந்த்லி போட்டிருக்கேன். ஸோ நீங்க போன அவசியம் கிடையாது. இப்போ டைமண்ட் நம்ம கிட்ட 69 கேட்கறானுங்க. ஸோ சுற்றி விட்டுருக்கோம். இப்பயாச்சும் கொடுப்பானுங்களா? இப்போதான் பராங்க, அப்போ கூட பரவாயில்ல இந்த பராங்க கொடுக்க மாட்டானுங்க. அந்த லூட் அவுட் கிரியேட்டை கொடுத்து உயிரை வாங்குறானுங்க கருமாந்திரம் முடிச்சவனுங்க. அடுத்த ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா 99 கேட்டிருக்கானுங்க. சுற்றி விடும். இப்பயாச்சும் கொடுப்பானா? அருமையில. இப்ப கூட பார்த்தா அந்த பேனு பராங்க எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. ஸோ கிரியேட்டா கொடுத்து சாவடிக்கிறானுங்க. இப்போ நமக்கு டைமண்ட் பார்த்தீங்கன்னா 149 கேட்கறானுங்க. இந்த என்ட்ரி அமௌண்ட் கொடுத்தா அப்படின்னா ஈவெண்ட் பக்கம் வரைய மாட்டேன், அப்படியே போயிடுவோம்டா. கொடுப்பீங்களா பார்ப்போம். ரைட்டு. ஸோ இப்போதான் இந்த பேனே கொடுக்குறானுங்க. இந்த என்ட்ரி அமௌண்ட் நம்மளுக்கு கண்டிப்பா ஃபுல்லா வச்சு செஞ்சிருவானுங்க போல. கைஸ் நமக்கு இப்போ டைமண்ட் பார்த்தீங்கன்னா 199 தான் இருக்கு. அண்ட் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டணா அண்ட் அமௌண்ட் மட்டுமே தான் இருக்குது. விழுந்தா ஏதோ ஒன்று தான் விழும். சைட்டை சுற்றி விடுவோம். என்ட்ரி அமௌண்ட் கொடுப்பானா? அருமை மக்களே, நம்மளுக்கு இந்த பராங்க தான் எப்பயுமே கொடுத்துருக்கான். ஸோ சத்தியமாக சொல்கிறேன் நல்லா இருக்க மாட்டாங்க கரீனா. நம்ம இந்த டைமண்ட் 500 கொடுத்து இந்த அமௌண்ட் வாங்கணுமான்னு கேட்டால் ஒருத்தே இல்லை. ரைட்டு கொடுக்குறானு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட்டு மக்களே, நம்ம இந்த அமௌண்ட் எடுத்தாச்சு. பட் இந்த அமௌண்ட் வந்து சத்தியமாக எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ்டே ஆகலை. பிகாஸ் இந்த டைமண்ட்டுக்கு இது ஒருத்தங்க கேட்டால் நான் கிடையாது தான் சொல்லுவேன். ஸோ நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு டோட்டலாக எத்தனை டைமண்ட் ஸ்பின் பண்ணோம் கேட்டிங்கன்னா 1072. ஸோ நீங்களே வந்து பார்த்தா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக ஃபேடை வெளிக்கு இத்தனை தான் ஆகுது. அண்ட் என்ட்ரி அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க. ப்ரொஃபைல் யாருன்னா அப்படி விசிட் பண்ணி பார்க்கும்போது எப்படி தான் ஸோ காமிக்குது. கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பட் இந்த டைமண்ட்டுக்கு இது ஒருத்தங்க கேட்டால் எனக்கும் சங்கட்டமாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு முக்கியமான விஷயம். இதான் இந்த விஷயம். நான் இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் மணியை 800 செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எந்த அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு போய் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆனால் வியூஸ் கிடைக்கும். அது மூலியமா நான் திருப்பி நான் போட்ட அமௌண்ட்டை ரெவென்யூவா எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாம இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பை கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.